IPL 18 almost comes to an end. The league stages was finished. Now it's time to playoffs. So 4 teams was qualified. Punjab Kings, Royal Challengers, Bangalore, Gujarat Titans and Mumbai Indians. So these 4 teams should fight for that one IPL Cup. So let's see the preview of 2025 Tata IPL playoffs preview. So லீக் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்றையோடு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எல்எஸ்டிஎஸ் ஆர்சிபி கேம் ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சான்ஸே இல்லாத ஒரு மூமெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன் ஆர்சிபி வந்து ஒரு டெரிஃபிக் சேஸ் பண்ணாங்க. அந்த ஒரு எஸ்பெஷலி கிரெடிட் கோஸ் டு ஜிதேஷ் சர்மா, ஒரு பில்லியன் ஒரு 85 ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடி அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்காக வந்த ஒரு லீக் ஸ்டேஜோட கேமோட அந்த லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரம் டுமாரோ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப், ஆர்சிபி, ஜிடி அண்ட் எம்ஐ இந்த 4 டீம்ஸ் தான் வந்து அந்த ஒரு ஐபிஎல் ட்ராஃபிக்காக வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 ஃபைனல்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ குவாலிஃபயர் 1ல் 6 டீம்ஸ்க்கு இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா தோற்றா கூட அவங்க வந்து எலிமினேட் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு யூஸ் பண்ணி கூட அவங்க ஃபைனல்ஸ் த்ரூ ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா முலான்பூரில் நடக்குது. அண்ட் தென் குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடத்த போகிறாங்க. ஸோ ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத், நீலன் கார்டன்ஸ் கொல்கத்தா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த வார் இஷ்யூஸ் அந்த மாதிரி சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல்ஸ் இது வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குவாலிஃபயர் 1ல் பார்த்தீங்கன்னா பிபிகே டேக்கிங் ஆன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் கேமாக இருக்கும் அந்த ஒரு கேம். ஏன்னா 2 டீம்ஸுமே நல்லாவே பண்ணியிருந்துருக்காங்க ஒரு லீக் ஸ்டேஜஸ். அப்படின்னா பிபிகேஸும் சரி ஆர்சிபியும் சரி நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு பிளே ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு. ஸோ பிபிகேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் த கேப்டன் ஆஃப் ஸ்ரேயர் அந்த கோச் ஆஃப் ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் அவங்க நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த காம்பவுண்ட் 2020 வந்து டிசிக்காக ஃபைனல்ஸ்க்கு இது பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கப்படிக்க முடியல. ஸோ இந்த வாட்டி அவங்க இது பண்ணால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். லைக் பிபிகேஸோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கேப் இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஒரு பிரியான்சாரியாவாக இருக்கட்டும், ஒரு பிரப்சிமரன் சிங்காக இருக்கட்டும், ஒரு நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. அலாங் வித் ஒரு இந்தியன் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. பிபிகேஸ் பொறுத்த ஒரு அன்கேப் பிளேயர்ஸை நம்பி கொஞ்சம் நல்லாவே ஸ்குவாட் இது பண்ணி குவாலிஃபயர் வரைக்கும் வருதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது பிபிகேஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஆர்சிபிக்கு வருவோமே. ஆர்சிபி எப்போவுமே லைக் ஒவ்வொரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏசாலா கப் நம்பி அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் ஆர்சிபி டீமையும் சரி ஃபேன்ஸும் ரொம்ப ட்ரோல் பண்ணுற இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கும். பட் அந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரியான பண்ணுவாங்களாங்கிறத நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து ஆர்சிபிக்கு இட்ஸ் அ குட் சான்ஸ் டு வின் த கப்புங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 7 அவே கேம்ஸ் விக்ட்ரி இது வரைக்கும் எந்த டீம்ஸும் பண்ணல. ஆர்சிபி ஃபஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி ஆர்சிபி அதை பண்ணியிருக்காங்க. லைக் 7/7 அவே கேம்ஸ் அது சத்தியமாக வந்து ஒரு ஈஸி திங்க் இல்லை. ஏன்னா ஒரு அவே கண்டிஷன்ஸில் போயிட்டு அந்த ஒரு ஹோஸ்ட் டீமை வந்து தோக்கடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே அகேன்ஸ்ட் ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு விக்ட்ரி. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸை அட் வான்கடே இட்ஸ் நாட் ஈஸி ஒன் டு பீட் அது பண்ணாங்க. லைக் நிறைய கேம்ஸை நல்லாவே இது ஆர்சிபி கொண்டு போயிருக்காங்க. லைக் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு பவுலிங் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும். லைக் அந்த பவுலிங் கூட கொஞ்சம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. ஒரு புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ஒரு ஜோஷ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ஒரு எஸ் தயால், சுயாஷ் சர்மா பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எஸ்பெஷலி குருணால் பாண்டியாவும் ஒரு சில கேம்ஸ் நம்ம நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் யூனிட்டாகவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஹேசல்வுட் வந்து கொஞ்சம் இனிஷியல் கேம்ஸில் மிஸ் ஆனது ஒரு ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளோவாக இருந்தாலும் லைக் பிளே ஆஃப்ஸ் வந்து ஹேசல்வுட் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால ஸோ ஹேசல்வுட் டெஃபினெட்லி பிளே ஆஃப்ஸ் ஆடுவாருங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஹேசல்வுட்டோட ஃபேக்டர் எந்தளவுக்கு ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் டிம் டேவிடோட இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி ஆர்சிபி மேனேஜ் பண்ணிட்டு வர போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் டைட்டன்ஸ் டேக்கிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஜிடியும் இந்த சீசன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 9 wins ஒரு 5 losses மட்டும் தான் இது பண்ணிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி மார்ஜின் ஆஃப் இதில் தான் தோற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜிடி பொறுத்த வரைக்கும்.
ஸோ ஜிடி பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 பேட்டர்ஸ் தான் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர். ஸோ இவங்க 3 பேரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சீசன், எஸ்பெஷலி சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நிறைய மேட்சஸ் வந்து நல்லாவே அவங்க பில்ட் பண்ணி ஒரு டீம் வந்து ஒரு நல்ல ஒரு கமெண்டபிள் பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த 2 பிளேயர்ஸும் தான். அதான் ஜோஸ் பட்லர். லைக் ஜிடியோட மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் பவுலிங்கில் ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஒரு எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து பவுலிங்கில் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு. ஸோ அது பிளே ஆஃப்ஸில் அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் ஜிடியும் நினைப்பாங்க. அண்ட் அனதர் ஃபேக்டர் இஸ் மிடில் ஆர்டர். ஜிடி பொறுத்தவரை அந்த டாப் 3 பேட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணி மேட்சஸை சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் வந்து பெருசாக டெஸ்ட் ஆகலை. லைக் அந்த எல்எஸ்டி கேம் அகேன்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட் ஆச்சு. ஸோ ஷாருக் கானாக இருக்கட்டும், ஒரு ஷெஃபன் ரத்துஃபோர் ஓரளவுக்கு டீசனபிள் நாக்ஸ் ஆடினாங்க 2 பேருமே. ஸோ அது வந்து ஒரு பெருசாக கன்வெர்ட் பண்ணாங்க. அது அடுத்து வர பேட்டர்ஸ்லாம் ஒரு ஷாருக் கானாக இருக்கட்டும், ஷெஃபன் ரத்துஃபோர்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராகுல் தேவாட்டியா, ரஷீத் கான் 2 பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ஜிடி அதை வந்து ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி போயிட்டு ஒரு ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் தான் ஒவ்வொரு டீம்ஸுமே ஒரு பெரிய ஒரு மேஜர் ஃபேக்டர். ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் அடித்தாலும் மிடில் ஆர்டரில் ஒரு சில சம்டைம்ஸ் டெஸ்ட் ஆகும்போது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா லைக் அது ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக போயிடும் ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ அதை அவங்க இது பண்ணிட்டு அவங்க எப்படி கம்பேர் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போய் ட்ராஃபி வின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். லைக் 4th டீம் இஸ் 5-time சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அவங்க ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. கம்பேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் தோற்றாங்க. அதுக்கப்புறம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு விக்ட்ரி, அதுக்கப்புறம் டிசிக்கு அகேன்ஸ்டாக அவங்க அந்த விக்ட்ரிக்கு அப்புறமா தான் மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு கிராஃபே அப்படியே ஏறுது. ஏன்னா ஒரு 9-10 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து மும்பை வந்து அப்படியே ஒரு டாப்புக்கு போகிறாங்க ஒவ்வொரு கேம்ஸும் வின் பண்ணிவிட்டு. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் தான். எஸ்பெஷலி ஒரு ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ஒரு சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் இன் ப்ரைம் ஃபார்ம் இந்த ஒரு சீசனில் பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு சில கேம்ஸ் நல்லா ஆடினாலும் பட் அவரோட ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குவாலிஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மா ஒரு பெரிய நாக் ஆனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு அது ஈஸி ஒன்னாக இருக்கும். அண்ட் அந்த சேம் டைம் பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, தீஸ் 3 பேஸ் ட்ரியோஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் சஹர் கொஞ்சம் இனிஷியலாக இது பண்ணி ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருமே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஃபியூ இனிஷியல் கேம்ஸ் ஆடலாம், அதுக்கப்புறம் அவர் கம்பேக் பண்ணதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட அந்த டைலமாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இவங்களோட பேஸ் இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த சேம் டைம் ஸ்பின்னர்ஸில் இப்போ சாட்னர் நல்லா பண்ணியிருக்காங்க, கரண் சர்மா நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு குமார். ஸோ சில யங்ஸ்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் இந்த சீசன் மும்பை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவரை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மும்பைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அகெயின் ஒரு எலிமினேட்டர் ஜிடிக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ மும்பைக்கு இது எந்தளவுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிப்பாங்க. அட் சேம் டைம் ஒரு நல்ல ஃபார்ம் இந்த ஒரு ரேன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ரிலீவ் ஆகிறாங்க. ஸோ ஃபார் த நேஷனல் டியூட்டிஸ் ரேன் ரிக்கில்டன் எஸ்பெஷலி we all know about WTC ஃபைனல்ஸ்க்காக போகிற வில் ஜாக்ஸ்க்கு ஆல்சோ ஒரு நேஷனல் டியூட்டி அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட்டு ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் ஆடுறாங்க. ஸோ அதுக்காக வில் ஜாக்ஸ் ஆல்சோ ரிலீவ். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணி ஒரு ஜானி பேஸ்டோ, சரித் அசலங்கா மாதிரி பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு ஒரு பிளே ஆஃப்ஸில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் கொஞ்சம் நல்லாவே எக்ஸைட்டிங்காக போகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இந்த 2 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 times பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு PBKS RCBயாக இருக்கட்டும் அண்ட் தென் GTMIயாக இருக்கட்டும். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 times லீக் சேஸில் பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ PBKS RCB பார்த்தீங்கன்னா 1 நாள். ஸோ சின்னசாமியில் வந்து PBKS ஜெயிப்பாங்க, லைக் முலான்பூரில் வந்து பெங்களூர் ஜெயிப்பாங்க. அண்ட் தென் GTSMI பார்த்தீங்கன்னா 2 times GT தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அட்வான்டேஜ் அஹெட் GT கொஞ்சம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் மும்பை இந்தியன்ஸோட இந்த கரண்ட் ஃபார்ம் கொஞ்சம் GTயோட அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் அந்த பவுலிங் கன்சர்ன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மும்பையை வந்து ஒரு வேற ஒரு இதுக்கு கொண்டு போக சான்சஸும் நிறைய இருக்குது. அந்த GT இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் தாட்ஸ் ஆஃப் டாடா ஐபிஎல் 2025 பிளே ஆஃப். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் கேம் கண்டிப்பாக இருக்குது நமக்கு பிளே ஆஃப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 டீம்ஸும் ஒரு நல்லாவே லீக் ஸ்டேஜஸில் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ எவ்ரி டீம்ஸ் ஹேவ் டிசர்வ் டு வின் திஸ் கப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஒரு பிக் பிளே ஆஃப் செலெக்ஷன் அஹெட்.